வணக்க நண்பர்களே, இன்றைய நாள் சர்வதேச போட்டிகள் இலங்கைக்கு இல்லாத ஒரு நாள். ஆனால் பங்களாதேஷ் சரித்திரம் படித்த ஒரு நாள். பங்களாதேஷ் அணி டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்திய நாடுகளின் வரிசையில் இப்பொழுது பாகிஸ்தானும் சேர்ந்திருக்கிறது. இதுதான் அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பெற்றுக்கொண்ட முதலாவது வெற்றி. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் தன்னுடைய சொந்த மண்ணிலே வைத்து முதல் தடவையாக 10 விக்கெட்டுகளால் தோற்று போயிருக்கிறது என்ற விடயமும் சேர்ந்திருக்கிறது இன்றைய நாள். ராவல்பிண்டி டெஸ்ட் போட்டியை பற்றி நேற்றைய நாள் வரை நாங்கள் எல்லாம் யோசித்திருந்தோம். ஒரு தார் ரோட்டிலே போட்டி நடக்கிறது. இந்த ஆடுகளம் பற்றி பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சர் நசீம் ஷாவன் நேற்றைய நாளில் வருத்தப்பட்டிருந்தார். ஆனால் பார்த்தால் அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இன்று தன்னுடைய சிறப்பான பந்துவீச்சு மூலமாக பங்களாதேஷ் அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த சாதனை வெற்றி ஒரு பக்கம் பங்களாதேஷுக்கு கொண்டாட்டமாக இருக்க, பாகிஸ்தான் தோற்று போனது பற்றி நாங்கள் பார்க்கும்போது இது மோசமான அணி தெரிவா, பாகிஸ்தான் மோசமான வியூகங்களை எடுத்துக்கொண்டதா என்று பல்வேறு கேள்விகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை ஒரு விமர்சன ரீதியாக பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அணித்தலைவர் ஷான் மசூத் மீதும் புதிய பயிற்சியாளர்கள் ஜேசன் கிலஸ்பி மற்றும் அசார் மெஹமூட் ஆகியோர் அடங்கிய குழுவினர் மீதும் தேர்வாளர்கள் மீதும் விமர்சனங்கள் வரும். இதேவேளை அணியில் இம்முறை சேர்க்கப்படாதவர்கள் 4 வேக பந்து வீச்சாளர்கள் விளையாடியது என்று பல்வேறு விடயங்கள் இங்கே வரப்போகின்றன. ஆனால் அதை பற்றி நாங்கள் சரியான பார்வை ஒன்றை பார்க்க வேண்டியது அவசியம். அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இதேவேளை இந்த டெஸ்ட் போட்டியின் முடிவானது எங்களுக்கு எவ்வளவு உற்சாகத்தை தந்திருக்கிறதோ, ஒரு டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை முடியாமல் ஒரு பக்கம் நேற்றைய நாளில் இலங்கை அணி இங்கிலாந்து அணியிடம் 4 நாட்கள் போராடி தோற்றிருந்தது. இன்று பாகிஸ்தான் அணி கிட்டத்தட்ட சரணடைந்தது போல இந்த இரண்டாம் இன்னிங்ஸில் படுமோசமாக துடுப்படுத்தாடி தோற்று போனது. இப்படியான போட்டிகள் ஆரோக்கியமான டெஸ்ட் போட்டிகளாக இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற ஐசிசி டெஸ்ட் போட்டிகளுக்கு உயிர் கொடுக்க, டெஸ்ட் விளையாட்டுகளை ஆடுகின்ற முதல் 3 பெரிய நாடுகளை தாண்டி ஏனைய நாடுகளுக்கு பெரிய அளவில் உற்சாகத்தை கொடுக்க பெருமளவு நிதியை சேர்த்து கொடுக்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை உருவாக்கி கொண்டு வருகின்றன. பிக் 3 என்று அழைக்கப்படுகின்ற உலகத்தின் 3 பெரிய கிரிக்கெட் சபைகள், இல்லாவிட்டால் 3 பெரிய கிரிக்கெட் அணிகளை நடத்துகின்ற அந்த கிரிக்கெட் கட்டுப்பாடு சபைகள். ஐசிசி இதற்காக பெருமளவு நிதி ஒதுக்க இருக்கிறது. இந்த நிதியை ஒதுக்குவதற்கான காரணம், அதுபோல எவ்வாறு இந்த நிதி வழங்கப்படும் போன்ற விடயங்களை பற்றி விரிவாக உள்ளே சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது ஒரு ஓய்வு நாள். இன்றைய நாள் நேற்றோடு போட்டி முடிந்ததன் காரணமாக இன்று ஒரு ஓய்வு நாள். ஆனால் இந்த ஓய்வு நாளில் இலங்கை அணி பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில் ஒரு சில பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஷாப்பிங் செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது 4 நாட்களில் போட்டி முடிந்த காரணத்தால். ஆனால் சில விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விருதுகளை பற்றியும் பார்ப்போம். இன்றைய நாளில் பங்களாதேஷின் வெற்றியின் பங்குதாரர்கள் ஒருவர் ஷக்கீப் அல் ஹசன். அவரது பந்து வீச்சு மிகச் சிறப்பாக செய்திருந்தது. அதுக்கிடையில் போட்டியின் நடுவே ஒரு சர்ச்சையிலும் போட்டிக்கு வெளியே இன்னும் ஒரு சர்ச்சையிலும் சிக்கியிருக்கின்றார். அவர் மீது தடை விதிக்கப்படுமா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருப்பது முக்கியமானது. இன்னும் பல விடயங்களை பார்ப்போம். இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் மற்றும் இதர போட்டிகளோடு இன்று நள்ளிரவும் ஒரு போட்டி ஆரம்பிக்க போகிறது. தென்னாப்பிரிக்க மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 சர்வதேச போட்டி. மேற்கிந்திய தீவுகள் அணி முதலாவது போட்டியில் அசத்தி இருந்தது. இந்த 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா பதிலடி கொடுக்குமா பார்க்கலாம். இனிய விவரங்களும் உங்களுக்காக இருக்கின்றன. பல்வேறு விளையாட்டுகளை பற்றியும் பேசுவோம். பல்வேறு முக்கியமான விடயங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னும் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் டேப்டப்சென். வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் பணத்தை அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை. இப்பொழுது டேப்டப்சென் தன்னுடைய அகலக்காலை இன்னும் பல்வேறு இடங்களில் பதிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் பல்வேறு நாடுகளிலிருந்து நீங்கள் உழைக்கும் பணத்தை துரிதமாக பாதுகாப்பாக அனுப்பி வைக்கக்கூடிய வழிவகைகளை இப்பொழுது டேப்டப்சென் செய்ய போகிறோம். இதன் மூலமாக டேப்டப்சென்னின் மூலமாக நம்பிக்கையாக தொடர்ச்சியாக நீங்கள் பணம் அனுப்புகின்ற உங்களுக்கான ஏராளமான சலுகைகள் கிடைக்கும். இப்போது நீங்கள் ஐரோப்பிய நாடுகள், கனடா, அதுபோல் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளிலிருந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பணம் அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழியாக இருந்தால் அது டேப்டப்சென் மாத்திரமே. இந்த டேப்டப்சென் மூலமாக பணம் அனுப்பும் போது முதல் தடவையாக நீங்கள் பதிந்து கொள்ளும்போது மறக்காமல் லோஷன் 10 என்ற ப்ரோமோ கோடை பதிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பல சலுகைகளை கொண்டு வரும். வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப்டப்சென். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப்டப்சென் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டேப்டப்சென். பங்களாதேஷ் அணி இன்றைய நாளில் ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறது. பங்களாதேஷ் எந்தெந்த நாடுகளுக்கு எதிராக டெஸ்ட் வெற்றிகளை பெற்றுக் கொண்டது என்ற வரிசையை நாங்கள் எடுத்து பார்த்தால், இந்த வரிசையிலே 2017ஆம் ஆண்டு இலங்கையை வீழ்த்திய அதே ஆண்டில் ஆஸ்திரேலியாவையும் பங்களாதேஷ் வீழ்த்தி இருந்தது. இந்த நாளில் பாகிஸ்தானை வீழ்த்திய பிறகு இப்பொழுது பங்களாதேஷுக்கு இனி டெஸ்ட் போட்டிகளில் தோற்கடிக்க வேண்டிய 2 நாடுகள் இருக்கின்றன. ஒன்று இந்தியா, இன்னும் ஒன்று தென்னாப்பிரிக்கா. அதேவேளை பங்களாதேஷ் அணியை அண்மை காலம் வரை நாங்கள் விமர்சித்திருந்த மிக முக்கியமான விடயம், அவர்கள் சொந்த நாட்டில் மட்டும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளங்களை உருவாக்கி அங்கே வைத்து சுழல் பொரிய வைத்து எதிரணிகளை வீழ்த்துகின்றார்கள் என்று. அதிலே அப்பாவித்தனமாக மாட்டிக்கொண்டது மேற்கிந்திய தீவுகள், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பங்களாதேஷில் வைத்து வீழ்ந்து போகிறது. ஆனால் நியூசிலாந்துக்கு எதிராக அவர்கள் நியூசிலாந்து மண்ணில் வைத்து வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டார்கள் தங்களுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் மூலமாக. அதிலே கலக்கி அந்த இப்ராஹிம் ஹுசைனை நாங்கள் இப்பொழுது மறந்துவிட்டோம். அவர்
எப்போது மீண்டும் வருவார், தன்னுடைய உபாதையிலிருந்து மீண்டு என்பதை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு இளமணி முஷ்ஃபிகுர் ரஹீம், ஷகிப் அல் ஹசன் போன்ற மூத்த வீரர்கள் அணியில் இருந்தாலும் நஜ்முல் ஹுசைன் ஷன்டோ தலைமையிலான இந்த ஒப்பீட்டளவிலான இளைய அணி சாதித்து காட்டியிருக்கிறது என்பது சிறப்பு. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். பங்களாதேஷின் இந்த வெற்றியை பற்றியும் பாகிஸ்தானின் தோல்வி பற்றி ஒரு மறுவாசிப்பு ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. நேற்றைய நாளில் இலங்கை தோல்விக்கு பிறகு நாங்கள் சில விடயங்களை பார்த்தோம் இல்லையா? அதை பற்றி பார்ப்பதற்கு இடையில் உங்களுக்கு பாகிஸ்தான் ரசிகர்களாக இருந்தாலும் உங்களை கூலாக்கிக் கொள்ள ஒரு விடயம் ஒன்று வேண்டும். இலங்கை ரசிகர்களாக இருந்தாலும் இன்றைய நாளில் உண்மையில் இலங்கை ஆடிக்கொண்டிருந்திருக்க வேண்டுமே. 4 நாட்களில் போட்டி முடிந்த காரணத்தால் தானே இலங்கையால் இன்றைய நாளில் 5ஆம் நாளில் ஆட முடியாமல் போடுது என்ற கவலையோடு இருக்கின்ற உங்களுக்கும் சேர்த்து ஒரு கூலான விடயம். இப்போது வெக்கை தகிக்கின்ற பொழுதுகளில் கொஞ்சம் கூலாக இருப்பதற்கான உங்களுக்கான ஏசி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்க மறக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. இன்வெர்டர் ஏசிகள் தான் இந்த முறை இப்போது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் மின்சார பாவனை குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி இன்னும் அதிகமான மின்பாவனையை குறைத்துக் கொடுக்கிறது. உங்களது சக்தி செலவு 60% குறைகிறது. இது மட்டுமல்லாமல் ஏசி வாங்குவதற்கும் செலவு மிக குறைவு. பெஸ்ட் பிரைசிங் என்பதை தாங்கள் தான் வழங்குகிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் லிபர்டி பிளாசா 1ஆம் மாடியில் உள்ள ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி ஷோரூம். நீங்கள் மறக்காமல் அங்கே செல்லும் போது லோஷன் ஸ்போர்ட்ஸ், இந்த ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸை பார்த்து அதன் மூலமாக வந்தோம் என்று சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கான சலுகைகள் அங்கே இருக்கும். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. Your comfort our priority. 2005ஆம் ஆண்டு முதல் தடவையாக அவர்கள் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக வெற்றியை பெற்றுக் கொண்டதோடு அவர்களது வெற்றி 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அடுத்த வெற்றியை மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 2009ஆம் ஆண்டு பெறும் வரை. அந்த 2 வெற்றிகளுக்கு பிறகு அவர்கள் அடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக 2016ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு இன்னும் நீண்ட காலம் 7 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஓரளவு சமீபமாக 2 வெற்றிகள் அடுத்தடுத்து பெறப்பட்டன. இலங்கைக்கு எதிராக ஒரு வெற்றி, அதுபோல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு வெற்றி. இலங்கைக்கு எதிராக இலங்கை மண்ணிலம் வைத்து பங்களாதேஷ் வென்றிருந்தது. பிறகு நியூசிலாந்துக்கு எதிராக வெற்றியை பெறுவதற்கு 5 ஆண்டுகள் காத்திருந்தது 2022ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு அயர்லாந்து அணிக்கு எதிராக 2023ஆம் ஆண்டு, ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக அதே ஆண்டில் கடந்த ஆண்டு, இப்போது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றியை பெற்றுக் கொண்டு தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய 2 அணிகளை மாத்திரமே இன்னும் வீழ்த்தவில்லை என்று சொல்லி காத்திருக்கிறது பங்களாதேஷ். எனவே இந்த பட்டியலில் எப்போது இந்த 2 அணிகளை அவர்கள் வீழ்த்துவார்கள் என்பதை தான் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார்கள். பங்களாதேஷ் அணி பாகிஸ்தானுக்கு எதிராக தன்னுடைய முதலாவது டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்து கொண்டது என்று சொன்னேன். 14 தடவைகள் முயற்சி செய்து அவர்கள் தங்களுடைய முதலாவது வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள். இம்முறை ராவல்பிண்டியில் வைத்து இந்த வெற்றி இப்போது அவர்களுக்கு கிட்டியிருக்கின்றது. இதுவரைக்கும் டெஸ்ட் ஆடுகின்ற நாடுகள் 12 நாடுகளில் பங்களாதேஷ் தான் எதிர்த்து ஆடிய 11 நாடுகளில் 9 நாடுகளை வீழ்த்தியிருக்கிறது. இன்னும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இதுவரைக்கும் ஆடிய 14 போட்டிகளில் அவர்களுக்கு 12 தோல்விகள். படுமோசமாக தென்னாப்பிரிக்காவோடு ஆடியிருக்கிறார்கள். இந்திய அணிக்கு எதிராக 13 போட்டிகளில் 11 தோல்விகள் என்பது முக்கியமானது. ஆனால் இலங்கை அணிக்கு எதிராகவும் நியூசிலாந்து அணிக்கு எதிராகவும் பாகிஸ்தானை விட அதிகமான போட்டிகளை ஆடிய பிறகுதான் அவர்களால் வெற்றியை பெற முடிந்தது என்ற விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இலங்கை அணிக்கு எதிராக 18 போட்டிகளுக்கு பிறகுதான் அவர்களது முதலாவது வெற்றி பெறப்பட்டது. அந்த வகையில் இலங்கை ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். தோற்றுத்தான் போனோம், ஆனால் 18 போட்டிகள் நின்று பிடித்திருந்தோம். நியூசிலாந்து அணி 16 போட்டிகளை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஆடிய பிறகுதான் முதலாவது தடவையாக தோற்றது. ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுக்கு எதிராக 14 போட்டிகளில் ஒரு வெற்றி, இங்கிலாந்துக்கு எதிராக 10 போட்டிகளில் ஒரு வெற்றி, ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 7வது போட்டியில் வென்றது, மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராகவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் 5வது போட்டிகளை வென்றது, ஆப்கானிஸ்தானை 2வது போட்டியிலும் அயர்லாந்தை தான் சந்தித்த முதல் போட்டியிலும் இங்கே வென்றிருந்தது என்பது பங்களாதேஷ் அணியின் சாதனையான விடயமாக இங்கே இருக்கு. எனவே பங்களாதேஷ் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய முதலாவது வெற்றியை பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானில் வைத்து பெற்றுக் கொண்டதாக இங்கே தெரிகிறது. இந்த வெற்றியின் பல்வேறு சாதனை குறிப்புகள் இங்கே இருக்க இந்த நாளில் இடம்பெற்ற இந்த போட்டி பற்றி பல்வேறு முக்கியமான விடயங்களை சொல்லிவிட்டு இனிய விடயங்களுக்கு போவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ராவல்பிண்டி டெஸ்ட் போட்டி பங்களாதேஷ் நாணய சுழற்சியில் வென்று பாகிஸ்தானை முதலில் துடுப்படுத்தார் அனுப்பியது. பாகிஸ்தான் 448 ஓட்டங்களை எடுத்தது. இந்த ஓட்டங்களை எடுத்த பிறகு முழுவதுமாக ஆடாமல் இன்னிங்ஸை இடைநிறுத்தியது. இப்பொழுது ஷான் மசூதும் பாகிஸ்தானின் விமர்சனங்களுக்குரியவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விடயம் பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவு ஒன்றை எடுத்து டெஸ்ட் போட்டியில் ஒரு முடிவு ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான் ஆடியிருந்தது என்ற காரணத்தால் இந்த டிக்ளரேஷன் என்பது உண்மையில் பாராட்டப்படக்கூடிய ஒன்று. அதை பற்றி நாங்கள் பஸ்ஸை பாடி இல்லாவிட்டால் இதன் காரணமாக தான் தோற்றது என்று சொல்லும் போது டெஸ்ட் போட்டிகளின் ஆரோக்கிய குறைவை நீ வெளிப்படும். எனவே அவர்கள் தங்களால் முடிந்தவரை வெல்வதற்கான அடுத்த முறை கொடுக்க பார்த்திருக்கிறார்கள். என்ன, அவர்களால் சிறப்பான முறையில் பந்து வீச முடியவில்லை. அது ஆடுகளத்தின் தவறாக இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆடுகளத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று குறிப்பிடலாம். பங்களாதேஷ் பதிலெடுத்தாடி 565 ஓட்டங்களை எடுத்தது. முஷ்ஃபிகுர் ரஹீமின் சதம் அவர்களுக்கு உதவியிருந்தார். 191 ஓட்டங்களை குவித்திருந்தார். இரட்டை சதத்தை தவறவிட்டிருந்தார். பாகிஸ்தானின் பந்துவீச்சிலே அவர்களது 4 வேக பந்துவீச்சர்களும் சேர்ந்து மொத்தமாக 9 விக்கெட்டுகளை எடுத்தாலும் அதிகமான ஓட்டங்களை கொடுத்திருந்தார்.
ஒரே ஒரு பகுதி நேர சுழல் பதவிச்சாளர் அகா சர்மா 41 ஓவர்கள் வீச வேண்டியிருந்தது. ஆடுகளத்தை பிழையாக இவர்கள் புரிந்து கொண்டார்கள். இல்லாவிட்டால் இவர்கள் சொன்னது போல ஆடுகள் வழங்கப்படவில்லை 2-1. பாகிஸ்தானின் இரண்டாம் இன்னிங்ஸ் சிதறி போனது. அப்துல்லா ஷாஃபிக் 37 ஓட்டங்களை எடுத்திருந்தார். முகமது ரிஸ்வான் முதலாம் இன்னிங்ஸில் கலக்கியது போல துடுப்பாட்டத்தில் இரண்டாம் இன்னிங்ஸில் கலக்கி 51 ஓட்டங்களை எடுத்தார். வேறு யாரும் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை. சாயிம் அயூப் 1, சவுத் ஷக்கீல் 0, அகா சல்மான் 0 என்று ஒற்றைப்படை ஓட்டங்களும் தாராளம். இறுதியாக 146 ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது பாகிஸ்தானினால். 55 ஓவர்கள் 5 பந்துகளில் பங்களாதேஷின் பந்து வீச்சு கலக்கி இருந்தது. அணித்தலைவர் நஜ்முல் ஹுசைன் சண்டோ அழகாக பகிர்ந்து வழங்கியிருந்தார் பந்து வீச்சை. இதிலே 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ஷக்கீப் அல் ஹசன். 44 ஓட்டங்களை கொடுத்து மெய்தி ஹசன் மிராஸ் 21 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். வேக பந்து வீச்சாளர்களுக்கு சாதகம் என்று சொல்லி 4 வேக பந்து வீச்சாளரோடு களமிறங்கிய பாகிஸ்தான் இரண்டாம் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு இழந்தது என்று வரும்போது எப்படி இருந்திருக்கும் இந்த நிலை என்று யோசித்து பாருங்கள். எனவே பாகிஸ்தானுக்கு இந்த வெற்றி இலக்கை தடுப்பதற்கு 30 ஓட்டங்களுக்குள் பங்களாதேஷை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. அதாவது பங்களாதேஷுக்கு இலக்கு 30 ஓட்டங்கள். இதை இலகுவாக அவர்கள் 6 ஓவர்கள் 3 பந்துகளில் கடந்தார்கள். ஜாக்கீர் ஹசனும் ஷர்மான் இஸ்லாமும் சேர்ந்து இலகுவாக இந்த இலக்கை தாண்டி 10 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். இந்த வெற்றி பங்களாதேஷை வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் புள்ளிகளின் பட்டியலில் இலங்கைக்கு கிட்ட கொண்டு வந்திருக்கிறது. இப்போது இலங்கையின் 40 புள்ளிகள், பங்களாதேஷின் 40 புள்ளிகள். ஆனால் இலங்கை சதவீத அடிப்படையில் மேலே இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா இருந்த 2 அணிகளுக்கு இடையில் 7ஆம் இடத்தில், பாகிஸ்தான் 8ஆம் இடத்தில், மேற்கிந்திய தீவுகள் 9. இந்த தோல்வி பாகிஸ்தான் இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் பெற்றுக்கொண்ட 4வது தோல்வி என்பது முக்கியமானது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இந்த நாளில் மிகச்சிறப்பாக இந்த 4 போட்டிகளிலும் தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட முஷ்ஃபிகுர் ரஹீம் தெரிவாகி இருந்தார். அவரது 191 ஓட்டங்களை அதற்கான சான்றாக இங்கே அமைந்திருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் முஷ்ஃபிகுர் ரஹீம் விக்கெட் கப்படாக ஆடவில்லை என்பது கவனிக்கப்படும். பாகிஸ்தான் 400 ஓட்டங்களை பெற்ற பிறகு, அதாவது 448 ஓட்டங்களை பெற்ற பிறகு இன்னிங்ஸை இடைநிறுத்தியது ஆடுகளத்தை நம்பி. தங்களது மைதான பராமரிப்பாளர் தாங்கள் ஏற்கனவே போட்ட திட்டத்தின் அடிப்படையில் வேகத்தினால் இந்த பங்களாதேஷ் அணியை சுருட்டுவதற்கு 4 வேக பந்து வீச்சாளர்கள் களமிறங்கியதற்கு பொருத்தமான ஆடுகளம் ஒன்றை சரி செய்து தருவார் என்று நம்பி இருந்தார்கள். அது ஏமாற்றமாக முடிந்து போனது. பாகிஸ்தான் 448 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றுக்கொண்டு தோற்ற டெஸ்ட் போட்டிகளின் வரிசையில் இது 5வது போட்டி. இதற்கு முதல் 579 ஓட்டங்களை அவர்கள் இதே மைதானத்தில் கடந்த டிசம்பர் 2022 ஆண்டு பெற்றுக்கொண்ட வேளையில் இங்கிலாந்து அணியிடம் தோற்று போனார்கள். இங்கிலாந்து பேஸ்பால் ஆட்டம் ஆடி பாகிஸ்தானின் கதையை முடித்தது. இது மட்டுமல்லாமல் அவர்கள் ஏனைய 4 தோல்விகளும் அவர்கள் 2வது துடுப்படுத்த ஆடிய போது பெற்றுக் கொள்ளப்பட்டவை என்பது முக்கியமானது. இந்த போட்டியிலும் அவர்கள் முதலில் துடுப்படுத்த ஆடி பெற்றுக்கொண்ட 448 ஓட்டங்களை எடுத்துக்கொண்ட வேளையில் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்த வேண்டியது 2014ஆம் ஆண்டு காலி மைதானத்தில் 451 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட பிறகு இலங்கை 4வது துடுப்படுத்த ஆடி 7 விக்கெட்டுகளால் வென்றது என்பதையும் இங்கே பார்க்க வேண்டும். அதுவும் பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்த ஆடி. கடைசியாக இடம்பெற்ற 9 போட்டிகளில் 5 தோல்விகளை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். இந்த 5 தோல்விகளில் 3 தோல்விகள் இங்கிலாந்துக்கு எதிராக, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் பங்களாதேஷுக்கு எதிராகவும் ஒவ்வொரு தோல்விகள். அவர்களுக்கு உள்நாட்டில் ஆடி வருகின்ற அண்மைக்கால போட்டிகள் பெரிய அளவில் சிறப்பான முறையில் அமையவில்லை என்பது பரிதாபத்துக்குரிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் சொந்த நாட்டில் சூரர்களாக இருந்து இப்பொழுது சொந்த நாட்டில் தடுமாறும் அணியாக மாறியிருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டிலிருந்து பாகிஸ்தான் சொந்த மண்ணில் ஆடிய போட்டிகளை எடுத்து பார்த்தால் இவ்வளவு தூரம் இந்த ஹோம் கண்டிஷன் அவர்களுக்கு உதவாமல் போயிருக்கிறது என்று தெரியும். 2022ஆம் ஆண்டிலிருந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக முதல் 2 வெற்றி தோல்வியற்ற முடிவுகள், அதுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக தோல்வி. இங்கிலாந்து அணிக்கு எதிராக 3 தோல்விகள் தொடர்ச்சியாக தொடர இழந்தார். நியூசிலாந்து அணிக்கு எதிராக 2 வெற்றி தோல்வியற்ற முடிவுகள். டாம் லேத்தமின் தலைமையிலான ஒப்பீட்டளவில் பல குறைவான நியூசிலாந்து அணியோடு 2 வெற்றி தோல்வியற்ற முடிவுகள் கூட அது தோல்விகளாகத்தான் விமர்சிக்கப்பட்டன. இப்போது பங்களாதேஷ் அணியிடம் தோற்று போயிருப்பது பாகிஸ்தான் படுமோசமாக அண்மை காலமாக உள்ளூர் மைதானங்களில் ஆடி வருகிறது என்பதை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது சில வேளைகளில் இந்த பாகிஸ்தானின் அணி மீதும் அவர்களது அணி தெரிவுகள் மீது நிறைய விமர்சனங்களை கொண்டு வரும் என்பது கவனிக்கக்கூடிய ஒன்று. இறுதியாக தங்களுடைய சொந்த மைதானங்களில் வைத்த வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு அணிகளுக்கும் எத்தனை நாட்கள் எடுத்திருக்கின்றன என்று பார்த்தால் இங்கிலாந்து நேற்றுதானே இலங்கையை முடித்தது. எனவே இங்கிலாந்து தான் அங்கே முதலாவதாக இருக்கு. அயர்லாந்து, இந்தியா, நியூசிலாந்து, இலங்கை 202 நாட்களாக உள்ளூர் மைதானத்தில் வைத்து வெற்றி கொண்டு காத்திருக்கிறது. இந்த பட்டியலை பொறுத்தவரையில் சொந்த மைதானத்தில் போட்டிகளை நடத்தாத நாடுகளும் இங்கே இருக்கு. ஜிம்பாப்வே இவ்வாறு 3999 நாட்களாக காத்திருக்கிறது. அதாவது சொந்த மைதானத்தில் அவர்கள் போட்டிகளை நடத்தியதன் குறைவு. பாகிஸ்தான் 1294 நாட்களாக, அதாவது 4 வருடங்களுக்கு மேலே காத்திருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் 790. இந்த 2 அணிகள் தான் அண்மை காலமாக சொந்த மைதானத்திலும் சரி டெஸ்ட் போட்டிகளிலும் சரி தடமாறும் நாடுகளாக இருந்து வருகின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது நாங்கள் பாகிஸ்தானின் இந்த விடயத்துக்கு வருவோம். இந்த அணி இப்பொழுது பல பேரும் விமர்சிக்கின்ற விடயம் ஷான் மசூதியின் தலைமைத்துவம் முதலில் கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு விடயம். குறிப்பாக அவர் 448 ஓட்டங்களை பாகிஸ்தான் எடுத்திருந்த விடையில் முகமது ரிஸ்வான் மிகச் சிறப்பாக வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். ஸ்ட்ரைக் ரேட் 70க்கு மேலே. அவர் ஆட்டம் இழக்காமல் 171 ஓட்டங்களோடு இருக்கின்றார். பாகிஸ்தான் இன்னும் ஒரு 10 ஓவர்கள் இருந்தால் அவர் இரட்டை சதத்தை எடுத்திருப்பார். எனவே என்ன அவசரம்? அவர் இரட்டை சதம் அடிக்க விடாமல் இவ்வாறு இன்னிங்ஸை இடைநிறுத்தியதால் ஷான் மசூத் கண்ட பலன் என்ன?
இந்த விமர்சனங்கள் எழுந்திருக்கும். ஆனால் அந்த வேளையில் இன்னிங்ஸை இடைநிறுத்தியதன் மூலமாக விக்கெட்டுகளை எடுக்கலாம் என்ற முயற்சி செய்ததாக ஷான் மசூத் கருதலாம். அடுத்த விடயத்தை இங்கே எடுத்து பார்த்தால் பாகிஸ்தான் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து தன்னுடைய அணியை திடப்படுத்தி 4 வேகப்பந்து வீச்சாளரோடு இங்கே கொண்டு வந்திருந்தது. இது கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக, ஆரோக்கியமான ஒரு விடயமாக எடுக்கலாம். இத்தனை காலமும் கொஞ்சம் டிஃபென்சிவாக அடிப்படையே பாகிஸ்தான் இவ்வாறு அக்ரெசிவாக ஆடுகிறது, 4 வேகப்பந்து வீச்சாளரோடு ஆடுகிறது என்று யோசிக்கும் போதே அங்கே தானாக வெற்றி பெறக்கூடிய ஒரு மனோநிலையோடு அவர்கள் உருவாக்குகின்றார்கள் என்று சொல்லி தெரிகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கு. ஆனால் இதை கேட்டது போல ஆடுகளத்தின் தன்மை சரியான முறையில் சரிவரவில்லை என்பது விமர்சனங்களுக்குரிய ஒன்று. இப்போது ஆடுகளத்தை தயாரிப்பதற்கான ஆடுகள பராமரிப்பாளர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த விடயம், தாங்கள் 4 வேகப்பந்து வீச்சாளரோடு வருகிறோம், எனவே அதற்கேற்ற ஆடுகளம் ஒன்றை தயார் செய்யுமாறு. ராவல்பிண்டி ஆடுகளும் அவ்வாறு தயார் செய்யப்படவில்லை என்பதை இப்போது விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம். இதன் மூலமாக பாகிஸ்தானின் பயிற்றுவிப்பாளர்கள், இப்போது புதிதாக வந்திருக்கிற வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளர் ஜேசன் கிலஸ்பி, அசர் மெஹமூட், அவரும் ஒரு வேகப்பந்து வீசுகின்ற சகல்துறை வீரர், இவர்களும் தேர்வாளர்களும் இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாகலாம். இது பாகிஸ்தானின் தோல்வியாக வந்துவிட்டது. எனவே இப்படியாக அடுத்த முறை இந்த அணி ஒன்று வேண்டாம், நாங்கள் வேறு அணிகளை கொண்டு வருவோம், இல்லாவிட்டால் வேறு விதமான அணி ஃபார்மேட்டை கொண்டு வருவோம். அது அல்ல இதற்கான தீர்வாக இங்கே அமையக்கூடியது. குறிப்பாக பாகிஸ்தான் இப்படியான இந்த அக்ரெசிவ் கிரிக்கெட் ஒன்றை ஆடி அடுத்த போட்டியில் அவர்களுக்கான வெல்வதற்கான ஒரு முயற்சி என்று கொடுக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அங்கே இருக்கின்ற சிக்கல்கள், அங்கே கிரிக்கெட்டில் அரசியல் புகுந்து விளையாடும். இப்போது இருக்கின்ற நிர்வாக தெரிவுக்குழு கடந்த கால ஆட்சியில் இருந்த தெரிவுக்குழுவிலிருந்து மாறுபட்டு அவர்கள் விமர்சிப்பார்கள், முன்னாள் வீரர்கள் விமர்சிப்பார்கள், இப்போது அணியை விட்டு தூக்கப்பட்டுகின்ற பல பேரின் ஆதரவாளர்கள் விமர்சிப்பார்கள். இது பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வரும். 2-3 நாட்கள் இருந்து பாருங்கள், இது பற்றிய விடயங்கள் பூதாகாரமாக வெடிக்கும். சில விடைகள் உடனடியாக பயிற்றுவிப்பாளர்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய சிக்கலாக போகும் நிலை. பாகிஸ்தான் அடுத்த வெற்றியை பங்களாதேஷுக்கு எதிராக அடுத்த போட்டியில் பெறாவிட்டால் இந்த நிலை வரும். அடுத்த போட்டி வரப்போந்து வருகின்ற 30ஆம் தேதி, இலங்கைக்கு 29ஆம் தேதி லோர்ட்ஸ் மைதான போட்டி, பாகிஸ்தானுக்கு அடுத்த போட்டியும் ராவல்பிண்டியில். காரணம், கராச்சி, லாகூர் மைதானங்கள் இப்பொழுது அடுத்த கட்டம் தயார் நிலையில் கொண்டு வருகின்றன. இதுபோல விமர்சனத்துக்குள்ளாக வேண்டிய இன்னும் ஒருவராக பாபர் அசாம் நிச்சயமாக இருப்பார். அவரது துடுப்பாட்ட சரக்கல்களும் ஷான் மசூதும் இந்த போட்டியில் பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்ற விடயமும் இப்பொழுது விமர்சிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. இதேவேளை இந்த போட்டியில் இருக்கின்ற மற்றும் ஒரு முக்கியமான விடயத்தை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளில் எவ்வாறு தடுமாறி வருகிறது என்பதை நாங்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு பட்டியலுடைய பார்த்தோம் என்று சொன்னார். கடைசி 3 ஆண்டுகள் 2021ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு அணிகளும் தங்களது சொந்த மைதானங்களில் பெற்றுக்கொண்ட பெறுவர்களை எடுத்து பார்த்தால் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் பிக் 3 அணிகள் தான் முதலிடங்கள் இருக்கிறது. இங்கிலாந்து தான் ஆடிய 18 போட்டிகளில் 13 வெற்றிகள், 4 தோல்விகள், ஒரு வெற்றி தோல்வியற்ற முடிவு. வெற்றி தோல்வியற்ற முடிவுகளை மிக குறைவாக இங்கிலாந்து பெற்றுக்கொண்டு வருகிறது என்பது அவர்கள் ஆடுகின்ற அக்ரெசிவ் கிரிக்கெட்டுக்கான சாட்சி. அதுபோல் ஆஸ்திரேலியா 15 போட்டிகளில் 12 போட்டிகளில் வெற்றி, ஒரு போட்டியில் தோல்வி, 2 போட்டிகள் வெற்றி தோல்வியற்ற முடிவு. ஆஸ்திரேலியா கடந்த 3 வருடங்களில் ஒரே ஒரு உள்ளூர் போட்டியை மட்டும்தான் தோற்றிருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கிற இந்தியா 13 போட்டிகளில் 9 போட்டிகளில் வெற்றி, 2 போட்டிகளில் தோல்வி, 2 போட்டிகள் வெற்றி தோல்வியற்ற முடிவு. இந்த 3 அணிகளுக்கு பிறகு நியூசிலாந்து வருகிறது. 12 போட்டிகள், அதில் 7 வெற்றி, 5 போட்டிகள் தோல்வி, எந்த ஒரு வெற்றி தோல்வியற்ற முடிவும் இல்லை. இதற்கு பிறகு தென்னாப்பிரிக்கா 9 போட்டிகளில் 7 வெற்றி, 2 தோல்வி. இலங்கை 11 போட்டிகள், 7 வெற்றி, 4 தோல்வி. இலங்கையும் தென்னாப்பிரிக்காவும் வென்றால் வெல்வோம், தோற்றால் தோற்போம், வெற்றி தோல்வியற்ற முடிவு எதுவும் கிடையாது. அடுத்தடுத்த இடங்களில் பங்களாதேஷ் 12 போட்டிகளில் 3 சொந்த மைதானங்களில் வெற்றி, 8 போட்டிகளில் சொந்த மைதானத்தில் தோற்றிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் கூட பலவீனமான அணியாக இருந்தாலும் 9 போட்டிகளில் 3 வென்று, 2 போட்டிகளில் தோல்வி, 4 போட்டிகள் வெற்றி தோல்வியற்ற முடிவு. ஆனால் பாகிஸ்தானின் நிலை மிக பரிதாபம். இதுவரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளில் ஆடிய 8 போட்டிகளில் 4 போட்டிகளில் தோல்வி, 4 போட்டிகள் வெற்றி தோல்வியற்ற முடிவு. இதற்கிடையில் இந்த வருடம் தான் பாகிஸ்தானுக்கு 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 26 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்க போகிறது. 9 டெஸ்ட் போட்டிகள் இம்முறை ஆடப்பட போகின்றன. இதில் சொந்த மைதான போட்டிகளும் இருக்கின்றன. எனவே இங்கேதான் தங்களுடைய சிறப்பான பெறுபர்களை வெளிப்படுத்த வேண்டும், அணி ஒன்றை சரியான முறையில் கட்டமைக்க வேண்டும் என்று அவர்கள் முயல்வார்கள். அநேகமாக அடுத்த ராவல்பிண்டி போட்டி ஆடுகளம் மாறும். சுழல் பதவிச்சாளர் அப்ரார் ரஹ்மான் போன்றோரை முன்னே கொண்டு வர பார்ப்பார்கள். துடுப்பாட வரிசையிலும் சின்ன மாற்றம் ஒன்று வரும். விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். அதுவே அவர்களுக்கு ஒரு பக்கம் தடமாற்றத்தை கொடுக்கக்கூடும். பங்களாதேஷ் அணிக்கு அப்படி ஒரு பெரிய உற்சாகம். இந்த உற்சாகத்தின் மத்தியில் பங்களாதேஷுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. ஷக்கீப் அல் ஹசன் மீது இப்பொழுது குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் அவர் அடுத்த டெஸ்ட் போட்டிகளில் நீக்கப்பட வேண்டும் என்று ஐசிசி சொல்லி இருப்பதாக ஒரு செய்தி. இந்த செய்தி இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒன்று. ஐசிசி அவ்வாறு பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு தகவல் அனுப்பி இருக்கிறதா என்ற ஒரு விடயம் முக்கியமானதாக இருக்கு. பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட தகவல் ஒன்றும் இங்கே முக்கியமானது. கொலை குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்டிருப்பதால் அவர் மீது எஃப்ஐஆர் என்று அழைக்கப்படுகிற முதல் குற்றச்சாட்டின் பிரதி பதிவு செய்யப்படுகிறது. அவரும் பிரதிவாதிகள் ஒருவராக இருக்கும்போது, குறிப்பாக கொலை செய்யப்பட்ட ருபேல் ஹுசைன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தொழிலாளியின் தந்தையார் தன்னுடைய சட்டத்தரணி மூலமாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு அனுப்பியிருக்கின்ற இந்த கடிதத்திலே ஷக்கீப் அல் ஹசன் உடனடியாக போட்டியில் இருந்து தடை செய்யப்பட வேண்டும்,
கிரிக்கெட்டிலிருந்து தடை செய்யப்பட வேண்டும் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறார். பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இதை எடுத்துக்கொள்ளுமா என்ற கேள்வி ஒரு பக்கம். முன்பு ஷகிப் அல் ஹசனுக்கு பயங்கர ஆதரவு இருந்த அரசியல் பக்கம் ஷேக் ஹசீனாவின் ஆளு. இப்போது அது கொஞ்சம் கடந்து போயிருக்கிறது. எனவே தண்டிக்கப்படலாம் சில விடைகள் பார்த்திருப்போம். இந்த விடயம் எப்படியானதாக பார்க்கப்படுகிறது என்று. இதேவேளை நடந்து முடிந்த இந்த போட்டியில் இன்னொரு சில சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னார். பாகிஸ்தான் இந்த தொடர்ச்சியான தோல்விகளை ராவல்பிண்டியில் அடுத்தடுத்த 2 தோல்விகளை இங்கே கண்டிருக்கிறது. எனவே அடுத்த போட்டியின் ராவல்பிண்டி மைதானத்தில் இருந்து வரும்போது அந்த தோல்விகளை தடுத்துக்கொள்ள ஒரு வழி ஒன்றை பாகிஸ்தான் பார்க்க வேண்டும். அதே போல முஷ்ஃபிக் ரஹீம் பங்களாதேஷுக்காக பெற்றுக்கொண்ட 191 ஓட்டங்கள் அவரது பங்களாதேஷின் அணிக்காக ஒரு தனிநபர் பெற்றுக்கொண்டு 6வது மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை. அதிகூடிய ஓட்டங்களில் 4 முஷ்ஃபிக் ரஹீமினால் பெற்றுக் கொள்ளப்பட்டவை என்பது எவ்வளவு தூரம் அவரது துடுப்பாட்டம் பங்களாதேஷுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை காண்பிக்கிறது. அதிகப்படியான ஓட்டம் இதுவரைக்கும் பங்களாதேஷுக்கான டெஸ்ட் போட்டிகளில் முஷ்ஃபிக் ரஹீம் ஆட்டமிழக்காமல் 210 ஓட்டங்களை ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக எடுத்திருந்தார் 6 ஆண்டுகளுக்கு முதல். ஷகிப் அல் ஹசன் 217 ஓட்டங்களை எடுத்தார் நியூசிலாந்துக்கு எதிராக 2017ஆம் ஆண்டு வெலிங்டனில் வைத்து. தமீம் இக்பால் 206 ஓட்டங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக குல்னாவில் வைத்து. முஷ்ஃபிக் ரஹீம் ஆட்டமிழக்காமல் 203 ஜிம்பாப்வேக்கு எதிராக. முஷ்ஃபிக் ரஹீம் 200 ஓட்டங்கள் இலங்கைக்கு எதிராக காலி மைதானத்தில். அதுபோல 191 ஓட்டங்கள் இது ராவல்பிண்டியில் வைத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த போட்டியில் பெற்றுக் கொள்ளப்பட்டது. எனவே உற்சாகத்தோடும் ஒரு வெற்றியின் சந்தோஷத்தோடும் சந்திக்க சிங்க மீது எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பதோடும் இப்பொழுது பங்களாதேஷ் இந்த போட்டியை முடித்திருக்கிறது. பாகிஸ்தான் அணிக்கோ அழுத்தம், பிரஷர், அதுபோல அவர்களுக்கான மிகப்பெரிய குற்ற உணர்வு, இப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி இருக்கும்போதுதான் உலக டெஸ்ட் போட்டிகளுக்கான ஏனைய நாடுகள் ஆடுகின்ற டெஸ்ட் போட்டிகளுக்கான பெரிய ஒரு நிதி ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த நாடுகள் பிக் 3-யை தாண்டி ஏனைய நாடுகளுக்கு அதிகமான டெஸ்ட் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கவும் அவர்கள் டெஸ்ட் போட்டிகளை ஆடும் போது வேறு எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் ஆட வேண்டும் என்று சொல்லி ICC முடிவெடுத்திருந்தாலும் இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் நேற்றைய தோல்வி அவர்களுக்கான கவனச்சிதறலை அதிக அளவில் கொடுத்திருக்கிறது. இப்போது அவர்கள் அடுத்த போட்டியில் என்ன மாற்றம் முறை செய்வது, ஆனால் நம்பிக்கையோடு ஆடியிருந்தார்கள் என்பது கவனிக்கக்கூடிய ஒன்று. இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இனி வருகின்ற போட்டிகளில் பெரிய ஒரு திடம் ஒன்றை கொடுக்கும். அடுத்து வரப்போது 2 போட்டிகளும் வெல்லலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருப்பதாக தனஞ்சய் டிசில்வா நேற்று சொல்லியிருந்தார் என்பதை சொல்லியிருந்தேன். இப்படி இருக்கும்போது இங்கிலாந்து அணிக்கு ஒரு பெரும் பாதிப்பு. அவர்களுக்கு மணிக்கு 145-150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்ற மாக்கூடு இல்லை. இந்த தொடரிலேயே அணி இல்லை. எனவே இதன் காரணமாக இப்போது இங்கிலாந்தின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் 6 அடி 7 அங்குலம் கொண்ட ஹல் என்பவர் இப்பொழுது கொண்டு வரப்படுகிறார் இங்கிலாந்து குழாவில். ஆனால் அவர் லீஸ்டர்ஷையரை சேர்ந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஹல் அண்மை காலமாக இங்கிலாந்து அணியில் ஆடி வருகின்ற ஒருவர். லீஸ்டர்ஷையர் பிராந்தியத்துக்காக பெரிய அளவில் இன்னும் சோபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் அவரது வேகம் கொஞ்சம் அச்சுறுத்துவதாக இருக்கிறது. எதிர்காலத்துக்கான ஒருவர் என்று அவரை கொண்டு வருகின்றார்கள். ஆஸ்திரேலியா மார்க் ஸ்பென்சர் போன்றவரை உள்ளே கொண்டு வந்தது அப்படியான ஒருவர். அதுபோல லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங்கை ஆஸ்திரேலியா தயார்படுத்தி வைத்திருக்கின்றது அப்படி. ஆனால் மார்க் வூட் உபாதை அடைந்து அவர் வெளியேறி இருப்பதன் காரணமாக அடுத்த போட்டியில் 20 வயதான ஹல்லுக்கு பதிலாக ஒலி ஸ்டோனைத்தான் அணியிலேயே சேர்ப்பார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதி. ஆனால் அணியோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் அணியின் ஏனைய வேகப்பந்து வீச்சாளர்கள் அனுபவம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சாளர்களோடு பயிற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக ஜோஷ் ஹல்லுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒன்றை கொடுக்கும். குறிப்பாக அவர்களது சிரேஷ்ட பதவிச்சாளர் கிறிஸ் வோக்ஸும் இந்த குழாமிலே இருக்கிறார். எனவே அவரிடமிருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 20 வயது தான் இப்போதைக்கு 16 விக்கெட்டுகளை 62 என்ற சராசரியில் எடுத்திருக்கின்ற அவரை ஏன் தெரிவு செய்தார்கள் என்ற விமர்சனங்களும் இப்பொழுது எழுப்பப்படலாம். ஆனால் 6 அடி 7 அங்குலம் கொண்ட இவர் லீஸ்டர்ஷையர் பிராந்தியத்துக்காக ஒரு நாள் போட்டிகளை சிறப்பாக செய்து வருகிறார். எனவே அடுத்த கட்ட தயார்படுத்தலுக்காக அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது சொல்லக்கூடிய விடயம். இலங்கை இவரது வேகப்பந்து வீச்சை நிச்சயமாக சந்திக்க தேவையில்லை. ஆனால் ஒலி ஸ்டோன் உள்ளே வருகின்றார், அவரை சந்திக்க தயாராக இருக்கு. அதேவேளை இங்கிலாந்து ஊடகங்கள் ஒலி போப்பின் முதலாவது போட்டி வெற்றியாக முடிவடைந்திருப்பதும் அவரது தலைமைத்துவத்தை பற்றி ஏராளமாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றன. அவர் நிச்சயமாக பென் ஸ்டோக்ஸ் உபதலைவராக இருக்கக்கூடியவர் என்று இப்போது எழுதி வைத்து விட்டார். இப்படி இருக்கும்போது இலங்கை கிரிக்கெட் நிர்வாகமானது அண்மை காலமாக செய்து வருகின்ற ஒரு முயற்சி பாராட்டுகளை வழங்குவது. சிறப்பான முறையில் ஆடுவோருக்கு போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது மற்றும் இதர விருதுகள் கிரிக்கெட்டினால் அந்த போட்டியின் ஒழுங்கமைப்பு குழுவினால் வழங்கப்படும், கிரிக்கெட் போட்டி முடிந்த பிறகு வழங்கப்படுகின்ற விருதுகளாக இருக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அணி ஆடை மாற்றுகின்ற ட்ரெஸ்ஸிங் ரூமிலே வீரர்கள் தங்கும் அறையிலே அந்த முகாமைத்துவத்தினால் வழங்கப்படுகின்ற பரிசுகள் தனியாக இருக்கு. அதிலே நேற்றைய நாளில் சந்திமலுக்கும் முக்கியமாக கமிந்து மெண்டிஸுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கமிந்து மெண்டிஸ் அந்த டெஸ்ட் போட்டியில் இலங்கையின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் என்று அவருக்கு விருது வழங்கப்பட்டது. அதுபோல துணிச்சலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக சந்திமாருக்கு விருது வழங்கப்பட்டது. 2 பேரும் பொருத்தம். களத்தரப்பில் பல வீரர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. குறிப்பாக கமிந்து மெண்டிஸ், அணித்தலைவர் தனஞ்சய் டிசில்வா, குசல் மெண்டிஸ், தினேஷ் சந்திமால் போன்றோருக்கெல்லாம் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சிறப்பான முறையில் களத்தரப்பில் ஈடுபட்டார்கள். இதை இன்னும் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். அதுபோல இந்த களத்தரப்பில் காட்டப்படுகின்ற திறமையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள்.
அது எல்லோருக்கும் தொற்றிக் கொள்ளட்டும் என்று சொல்லி தொற்ற விடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் உப்புல் சந்திரன். இது மிக முக்கியமான ஒன்றாக இலங்கை அணியின் அடுத்த கட்ட தயார்படுத்தல் உதவியாக இருக்கும். இன்றைய நாளில் இலங்கை வீரர்கள் ஒரு சிலர் ஷாப்பிங் போயிருக்கின்றார்கள் லண்டன் நகரில், அதுபோல சுற்றி பார்க்க போயிருந்தார்கள். ஒரு சில பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இன்றைய நாளில் கட்டாயமான பயிற்சிகளாக வழங்கப்படவில்லை. எனவே இலங்கை 29ஆம் தேதி இடம்பெறுகின்ற அடுத்த போட்டிக்கு இப்பொழுது தயாராகி கொண்டு வருகிறது. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை, இலங்கை கிரிக்கெட் சபை, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் போன்றவை அண்மை காலமாக டெஸ்ட் போட்டிகளில் கொஞ்சம் தளர்ச்சியை காட்டி வருகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் கொஞ்சம் இது குறைவு, பாகிஸ்தானிலும் இல்லை என்று சொல்லலாம். ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் இருக்கின்றது. நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் போன்றவை அடிக்கடி சிக்கலை சந்திக்கின்றது. எங்கே என்று சொன்னால் பிரான்சைஸ் போட்டிகள் இடம்பெறும் போது டெஸ்ட் போட்டிகளை விட்டுவிட்டு பிரான்சைஸ் போட்டிகளுக்கு செல்கின்ற ஒரு இயல்பு. அதுபோல கிளப்பா கண்ட்ரியா, பிரான்சைஸ் போட்டிகளா கழகங்களா இல்லாவிட்டால் நாட்டுக்கான தேவையா என்று சொல்லி பார்க்கும்போது பல பேர் நாட்டை விட்டுவிட்டு ஃப்ரீலான்சராக மாறி ஒப்பந்தங்களை விட்டுவிட்டு, கேன் வில்லியம்சன் கூட அந்த பட்டியலில் அடக்கும், தங்களது முதல் தெரிவாக பிரான்சைஸ் அணிகளை தெரிவு செய்கிறார்கள். தாங்கள் விரும்பிய வகை போட்டிகள் மட்டும்தான் ஆடுவோம் என்று தெரிவு செய்கிறார்கள். இதை மாற்றுவதற்காக 2025ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நிதியம் ஆரம்பிக்கப்பட போறது ஐசிசி. இந்த நிதியத்துக்கான பெருமளவு பங்களிப்பை பிக் 3 அணிகள் வழங்கப்படும். அதாவது இங்கிலாந்து கிரிக்கெட் சபை, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை, இந்திய கிரிக்கெட் சபை. இதில் முதலில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் தலைவரான மார்க் பெய்ட் தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தார். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா போன்றவை இதனால் பாதிக்கப்படுவதில்லை. அங்கேயும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கின்றன, குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலே. ஆனால் அதையெல்லாம் தாண்டி டெஸ்ட் போட்டிகள் தான் அவர்களது பிரதானமான தெரிவு என்று சொல்லி வீரர்களை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீரர்களும் டெஸ்ட் விளையாடுகின்ற நாடுகளில் ஆடுகின்ற ஒவ்வொரு வீரர்களுக்கும், எல்லா அணிகளிலும் உள்ள வீரர்களுக்கும் இது சரியான முறையில் இந்த பங்கீடு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தாங்கள் சரியான முறையில் இந்த போட்டிகளை ஆடவில்லை, தங்களுக்கான ஊதிய தொகை சரியான முறையில் வழங்கப்படாத காரணமாகத்தான் தாங்கள் வேறு நாடுகளுக்கு போய் பிரான்சைஸ் போட்டிகளில் ஆட வேண்டி இருக்கிறது என்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக எல்லோருக்கும் தகுந்த உறுதியான பெரிய தொகை ஒன்று நிரந்தரமாக வழங்குவது முக்கியமானது என்பதற்காக இந்த நிதியத்தை இப்போது அதிகமான பணம் சேர்க்கின்ற நாடுகளாக இருக்கின்ற இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஒன்றாக சேர்ந்து வழங்குவதற்கு தீர்மானிக்கின்றனர். எனவே ஒவ்வொரு வீரர்களுக்கும் உலகத்தில் எந்த அணிக்காக அவர்கள் ஆடினாலும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போட்டிக்கான தொகை, வீரர்களுக்கு ஒரு போட்டியில் ஆடுவதற்கு $10,000 என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். இலங்கையில இப்போது ஒரு டெஸ்ட் போட்டியில் ஆடுவதற்கு வழங்கப்படுகின்ற தொகையாக $7,00,000 இருக்கு ஒரு போட்டியில் ஆடுவதற்கு. இது $10,000 வழங்கப்படும் போது அவர்களுக்கு நிச்சயமாக இதை தவிர்த்து வேறு போட்டிகளுக்கு ஆட வேண்டிய தேவை கிடையாது. நத்தார், இந்த முறை நத்தார் காலத்தில் இந்த நத்தார் பரிசாக ஐசிசியினால் இந்த விடயம் அறிவிக்கப்படும். இதன் மூலமாக இனி ஆடுகின்ற மிகச்சிறந்த வீரர்களை தங்களது டெஸ்ட் அணிகளை வைத்துக் கொள்ளக்கூடிய வழிவகையாக இருக்கு. எனவே இதன் தொகையானது மொத்தமாக $15 மில்லியன் இந்த 3 கிரிக்கெட் சபைகளால் சேர்ந்து ஐசிசிக்கு வழங்கப்படும் என்று கருதப்படுகிறது. ஐசிசி இது ஒரு அரசியலாக இப்பொழுது பயன்படுத்த போகிறது. இந்திய கிரிக்கெட் சபையின் செயலாளரான ஜெய்ஷா வருகின்ற அக்டோபரில் ஐசிசிக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள போறார். எனவே அவர் வரும்போது ஒரு புதிய திட்டத்தோடு ஐசிசியை உயர்த்தி, ஐசிசியின் டெஸ்ட் போட்டிகளுக்கான தேவையை உயர்த்தி, மற்ற அணிகளுக்கு உதவி செய்கின்ற ஒருவராக ஜெய்ஷா வந்தார் என்று சொல்லி காண்பிப்பதற்கு இந்த விடயத்தை இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று, இதில் என்ன அரசியல் இருந்தாலும் நல்ல விடயம் நடந்தால் அதில் மிக முக்கியமான ஒன்று டெஸ்ட் போட்டிகளுக்கு மிக ஆரோக்கியமானதாக இருக்கு. எனவே இதை நாங்கள் நிச்சயமாக வரவேற்றுக் கொள்ளலாம். இந்த 3 பிக் 3 நாடுகளும் கிரிக்கெட்டை ஒழிப்பதில் மிக பிரதானமாக இருக்கின்றன, மற்ற நாடுகளில் கிரிக்கெட்டை பரவ விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றன என்ற விமர்சனங்கள் வரும்போது இப்படியான விடயங்களை அவர்கள் செய்வது உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்று. நாங்கள் இந்த 3 கிரிக்கெட் சபைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். இதன் மூலமாக டெஸ்ட் போட்டிகள் இன்னும் பல காலம் உயிர் போட்டிருக்கும். இப்படி சொல்லும் போதுதான் டெஸ்ட் போட்டிகளைப் போலவே இடம்பெற்று வருகிற உத்தியோகப்பற்ற 4 நாள் போட்டிகள் போன்றவை எல்லாம் நடந்து வருகின்றன. இதில் ஆஸ்திரேலியா ஏ மகளிர் அணி இந்திய ஏ மகளிர் அணியை 45 ஓட்டங்களால் வீழ்த்தியது. இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக தலைமை தாங்கிய சார்லி நோட் எதிர்கால ஆஸ்திரேலிய அணியின் வீராங்கனை என்று சொல்லி கருதப்படுகிறார். இந்த நள்ளிரவு மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 சர்வதேச போட்டி டரூபா மைதானத்தில் இடம்பெற போகிறது. உலகக்கிண்ணம் 2020 உலகக்கிண்ணம் இடம்பெற்ற அதே மைதானங்களில் ஒன்று, இந்த ஆடுகளங்களில் ஒன்று விமர்சிக்கப்பட்டிருந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போது இந்த மைதானம் சிறப்பான முறையில் போட்டிகளை நடத்துவதற்கு உதவும், நல்ல முடிவுகள் இங்கே பெறப்படும், எதிர்காலத்துக்கான போட்டிகளாக இது அமையும் என்று சொல்லி கருதப்படுகிறது. காத்திருப்போம். WCPL என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கான கேரிபியன் பிரீமியர் லீக் போட்டிகளின் மீது இப்பொழுது எங்களுக்கான கவனம் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே வளமையாக சமரி தான் ஆடுவார். ஆனால் இப்போது சமரியோடு சேர்த்து ஹர்ஷிதா சமர விக்ரமம் ஆடுகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய விடயம். அவரது பெருபெரு இடவாறு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அனைவரும் ஆர்வத்தோடு இருப்போம். முதல் போட்டியிலேயே ஹர்ஷிதா மோதி இருந்தார் சமரியா தப்பத்தோடு. அந்த போட்டிகள் சமரியின் அணி வென்றது. ஆனால் சமரியும் பெரியதாக சோபிக்கவில்லை, ஹர்ஷிதாவும் சோபிக்கவில்லை. இதுபோல ஜெமீமா ரோட்ரிகஸை பொறுத்தவரையில் இப்பொழுது கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்காக இம்முறை ஆடுவதற்கு, ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸுக்காக ஆடுவதற்காக இம்முறை இந்திய கிரிக்கெட் சபையினால் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இவர்கள் ஆடிய போட்டி நேற்று எவ்வாறு இருந்திருக்கும் என்று பார்க்கலாம். கயானா அமேசான் வாரியர்ஸ் அணியோடு நேற்று ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ் அணி தன்னுடைய 2வது போட்டி ஆடுகிறது. இந்த போட்டியில் நேற்று ரைடர்ஸ் அணி தோற்று போயிருக்கிறது. ஆனால் ஹர்ஷிதா மிகச் சிறப்பான முறையில் ஆடுகிறது. ஹர்ஷிதா ஆரம்ப துடுப்பாட வீராங்கனையாக களமிறங்கி இருந்தார். அணித்தலைவி டியாண்ட்ரா டாட்டினோடு. டியாண்ட்ரா டாட்டின் 20 ஓட்டங்களை எடுக்க ஹர்ஷிதா 28 பந்துகளில் 33 ஓட்டங்களை எடுத்தார்.
இந்தியாவின் ஜெமீமா ரோட்ரிகஸ் 26 ஓட்டங்களை எடுத்தார். ஆஸ்திரேலிய வீராங்கனை சகோதரி வீராங்கனை ஜெஸ் ஜொனாசன் 28 ஓட்டங்களை எடுத்தார். இந்த அணி தடுமாறி இருந்தது. 130 ஓட்டங்களை எடுக்க முடிந்தது. மிகச்சிறப்பான கயானா அமேசான் வாரியர்ஸின் பந்துவீச்சிலே 4 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் க்ளோ ட்ரையான். பதிலெடுத்த அணிய கயானா அமேசான் வாரியர்ஸ் சார்பாக லாரன் வின்ஃபீல்ட் ஹில் இந்த அணியின் தலைவி 46 ஓட்டங்களை எடுத்தார். ஆட்டமிழக்காமல் அவருக்கு துணையாக 4ஆம் இலக்கத்தில் வந்த எரிக் பர்ன்ஸ் நேற்று தாண்டவம் ஆடுகிறார். 48 பந்துகளில் 78 ஓட்டங்கள் அசத்தலாக ஆடுகிறார். 10 4 ஓட்டங்களோடு மிகச்சிறப்பாக ஆடி தன்னுடைய அணிக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் எரிக் பர்ன்ஸ். இந்த எரிக் பர்ன்ஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீராங்கனை. இன்னும் ஆஸ்திரேலியாவின் தேசிய அணியில் பெரிய அளவில் தொடர்ச்சியாக இடம் பிடிக்காத ஒருவராக இங்கே இருந்தாலும் இதுவரைக்கும் அவர் ஆடிய மகளிர் ஒருநாள் போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியும், மகளிர் டி20 சர்வதேச போட்டிகள் 5 போட்டிகளை மட்டுமே ஆடியிருக்கிறார். இப்போது இவர் கரீபியன் பிரீமியர் லீகில் ஆடுகின்ற விதத்தை பார்த்தால் வெகுவில் ஆஸ்திரேலிய தேசிய அணியில் நிரந்தரமான இடம் கிடைத்துவிடும் போல தெரிகிறது. இறுதியாக இன்னும் ஒரு கிரிக்கெட் செய்தி ஒன்றை சொல்லிவிடலாம். இப்போது நெதர்லாந்தில் இடம்பெற்று வருகின்ற முக்கோண தொடர் போட்டியில் 3வது போட்டி நெதர்லாந்து அமெரிக்க அணியை மோதிய போட்டியில் நெதர்லாந்து மிக இலகுவான வெற்றி ஒன்றை இலகுவாக 100 ஓட்டங்களால் அமெரிக்க அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்டது. நெதர்லாந்து முதலில் ஆடி 5 விக்கெட்டுகளை இழந்து 217 ஓட்டங்களை எடுத்தது. நெதர்லாந்து சார்பாக அதிகப்படியான ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் 81 ஓட்டங்களை எடுத்தார் அணியின் தலைவர் ஸ்காட் எட்வர்ட்ஸ். 40 பந்துகளில் 81 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள், 4 6 ஓட்டங்களோடு டி20 போட்டியது. அதுபோல மைக்கேல் லெவிட் முதல் போட்டியில் கலக்கியிருந்தவர் 34 பந்துகளில் 68 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். 3 விக்கெட்டுகள் இருந்த ஷாட்லி வென் ஷால்விக் அமெரிக்கா பதிலெடுத்த ஆடிய வேளையில் 218 ஓட்டங்கள் அவர்களுக்கான இலக்கு. 100 ஓட்டங்களால் தோற்று போயிருந்தார்கள். அதிகப்படியாக ஏரன் ஜோன்ஸ் 34 ஓட்டங்கள், ஷஹான் ஜஹாங்கீர் 37 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்துவீச்சில் நெதர்லாந்து சார்பாக விக்ரம்ஜித் சிங் 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். போல் வேன் மீக்கர் மற்றும் கயல் கிளின் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற 23 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான கழகங்கள் போட்டிகளை பொறுத்தவரையில் தமிழ் யூனியன் கழகம் விஜயகாந்த் வியாஸ்காந்தின் தலைமையில் ஆடுகிறது என்பது எம் அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த அணி ஆடுகின்ற போட்டிகள் மீது எங்களுக்கான தனி கவனம் இருக்கு. பிஆர்சி கழகத்துக்கு எதிராக இடம்பெற்ற இன்றைய முதல் நாள் ஆட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் யூனியனின் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செய்தாலும் பிஆர்சி சிறப்பாக தடுத்தாடி இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் மிகச்சிறப்பாக ஆடி முதலில் ஆடிய பிஆர்சி கழகம் 297 ஓட்டங்களை எடுத்தது. இன்றைய ஆட்ட முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்தது. கலக்கலாக பிஆர்சி சார்பாக மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி ஆரம்பத்திலே விக்கெட்டுகள் இழக்கப்பட்டாலும் மிகச்சிறப்பான முறையில் பிஆர்சி சார்பாக ஆடியிருந்தார்கள். 108 ஓட்டங்களை எடுத்திருந்தார் சச்சீர வெளிவத்த. அதுபோல ரெந்துரு கங்க அணியின் தலைவர் ஆட்டமிழக்காமல் 100 ஓட்டங்களை எடுத்தார். தினூரு அபி விக்ரமசிங்க 47 ஓட்டங்கள். ரிஷி அதிர்ஷ்டன் இவரை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் அவர் 1 ஓட்டத்தை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். தொடர்ந்து இவருக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். நம்மவராக துடுப்பாட்ட வீரர் உருவாக வேண்டும் என ஆசைப்படுகிறோம். இதில் இவர் சிறப்பாக செய்வார பார்க்கலாம். தமிழ் யூனியன் பந்துவீச்சை பொறுத்தவரையில் தீசன் விதூஷன் ஆடியிருக்கவில்லை. அதுபோல விஜயகாந்த் வியாஸ்காந்த் அணியின் தலைவராக இந்த போட்டியில் ஆடுகிறார் என்று சொல்லி எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் துடுப்பாட்ட வீரராகத்தான் ஆடப்போகிறார். எனவே அவரது பந்துவீச்சு பிரதியை பற்றி நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. தமிழ் யூனியன் துடுப்படுத்த ஆடும்போது வியாஸ்காந்த் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார பார்க்கலாம். இந்த போட்டிகள் மூலமாக எதிர்காலத்துக்கான இளையவர்கள் சரியான முறையில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எங்கள் விருப்பம். அதை தகுதியான தெரிவுள்ள சரியான முறையில் திறமையை வெளிக்காட்டக்கூடிய அனைத்து விதமான ஃபார்மட்டுகளுக்கு ஏற்ற வீரர்களை தேடி பார்த்து இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் அவ்வாறான தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ராகம கடகம் 237 ஓட்டங்களை எடுத்தது. 7 விக்கெட்டுகளை இழந்து ராகம கடகம் சார்பாக ருசாந்த கமகே 53 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருக்கின்ற எதிரணியை பொறுத்தவரையில் சஹான் மிகிர 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். ராகம கடகம் இந்த போட்டியில் பாண்டுதுறை கழகத்துக்கு எதிராக ஆடுகிறது என்ற விடயத்தை இங்கே பார்க்கிறோம். அந்த போட்டி இப்போது மழை காரணமாக விட்டுவிட்டே நடந்திருக்கிறது என்ற விடயம் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு போட்டியும் இங்கே முடிவுகள் பெறப்படக்கூடிய ஒரு போட்டியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போட்டியில் மூவஸ் அணி 300 ஓட்டங்களை எடுத்தது குருநாங்கல் அணிக்கு எதிராக. மூவஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடி 9 விக்கெட்டுகளை இழந்து இந்த 300 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது. முதலில் மிகச்சிறப்பான முறையில் ஆடி இதிலே 71 ஓட்டங்களை எடுத்திருந்தார் விஷார பெர்னாண்டோ, விக்கெட் காப்பாடுறவர். அதுபோல உமேஷ் மெண்டிஸ் 47 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றனர். இந்த அணிகளில் நம்மவர்கள் இருக்கின்றார்கள் பல பேர். இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு அணியிலும் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இதில் கிருஷ்ணா ஷியாம் சுந்தர் ஆடி வருகிறார். கால்ஸ் அணிக்காக அவர் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கின்றார். நாளைய தினம் அவருடைய பந்து வீச்சு மிகச் சிறப்பாக இருக்கிறதா என்று நாங்கள் தொடர்ந்து அவதானித்திருப்போம். இதுவேளை கிடைத்திருக்கின்ற இலங்கையின் ஏனைய விளையாட்டுகளை பற்றிய செய்திகளில் முதல் தடவையாக இலங்கையின் கூடைப்பந்தாட்ட அணி அண்மை காலமாக இலங்கையின் பல்வேறு கூடைப்பந்தாட்ட சங்கங்கள் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை காட்டி வருகின்றன. குறிப்பாக கொழும்பு, கண்டி, மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட கூடைப்பந்தாட்ட அணிகள் மிகச் சிறப்பான முறையில் ஆடி வருகின்றன. இப்போது 18 வயதுக்குட்பட்ட அணிக்கு 3 ஆடுகின்ற FIBA 3x3 Under-18 வேர்ல்ட் கப்புக்காக இலங்கையிலிருந்து ஒரு குழாம் ஒன்று செல்கிறது. இந்த அணியின் தலைவராக கொழும்பு சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியின் தலைவரான மெத்திகா ஜாசிங் அறிவிக்கப்படுகின்றனர். அவரோடு சென்ட் ஜோசப் கல்லூரியைச் சேர்ந்த டேரன் பெர்னார்ட்,
மற்றும் எவின் சேனாரத்ன டிஎஸ் சேனநாயக்க கல்லூரியிலிருந்து, அதுபோல டியோன் ஜெனோ தேவகுமார் கொழும்பு சென்ட் பெனடிக்ஸ் கல்லூரியிலிருந்து ஆகியோர் இங்கே தெரிவு செய்யப்பட்டு இவர்கள் பயணிக்கின்றார்கள். எனவே இந்த போட்டிகள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26 முதல் 30ஆம் தேதி வரை ஹங்கேரியில் இடம்பெறப்போம். வாழ்த்துக்களை சொல்லி அனுப்புவோம். புதிய விளையாட்டுகள் மற்றும் இதர விளையாட்டுகளிலும் நம்மவர்கள் கவனம் செலுத்த இளையோர் மிகச் சிறப்பான முறையில் ஆடி தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளட்டும் என்று எதிர்பார்ப்போம். கால்பந்தாட்ட செய்திகள் சில. இப்போது பிரீமியர் லீக், லா லீகா மற்றும் இதர போட்டிகள் கடைகட்டி ஆரம்பித்திருக்கின்றன என்ற விடயத்தை சொல்கிறது. நேற்றைய நாளில் இடம்பெற்ற சில கால்பந்தாட்ட போட்டிகளில் மான்செஸ்டர் யுனைடெட் பிரைட்டனுடன் தோற்று போனது ஒரு பக்கம் இருக்க, ஆர்சனல் 2-0 என்ற வெற்றியை பெற்றுக் கொண்டது. அதுபோல டாட்டனம் ஹாட்ஸ்பரின் 4-0 என்ற வெற்றியும், மான்செஸ்டர் சிட்டி 4-1 இப்ஸ்விச் டவுனை வீழ்த்தியதும் மிக முக்கியமான வெற்றிகளாக இங்கே இருந்தன. லா லீகா போட்டிகளில் நேற்றைய நாளில் பார்சிலோனா 2-1 அத்லெட்டிக் கிளப்பை வீழ்த்தியிருந்தது. அண்மை காலமாக மிகச் சிறப்பாக பார்சிலோனாவின் இளம் வீரர்கள் ஆடி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்தது. இதில் லமீன் யமால் நேற்றைய நாளில் கோல் ஒன்றை அடித்திருந்தார். அவர் மட்டுமில்லாமல் பார்சிலோனாவின் நட்சத்திரம் போலந்து நாட்டின் அணித்தலைவரான லிவாண்டோவ்ஸ்கியும் ஒரு கோல் ஒன்றை அடித்திருந்தார். எனவே 2 கோல்கள் இந்த இளையவரனாலும் மூத்தவரனாலும் பெற்றுக் கொள்ளப்பட்டு 2-1 வெற்றி அத்லெட்டிக் கிளப்புக்கு எதிராக. செவியா தோற்று போனது விஆர்எல் அணியிடம் 2-1. அதுபோல ஒசசூனா 1-0 மயோக்கோ அணியை வென்றிருந்தது. பிரான்ஸ் லீக் 1 போட்டிகளில் பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணி பெற்றுக் கொண்ட 6-0 வெற்றியை ஞாபகப்படுத்துகிறது. இன்றைய நாளிலும் சில போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல நடந்த போட்டிகளை பற்றிய விடயங்களை இங்கே பார்த்தோம் சொன்னால், இங்கிலீஷ் பிரீமியர் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் பேர்ன் மவுத்தும் நியூகாசில் யுனைடெட் மோதிய போட்டி 1-1 சமநிலையில் முடிவடைந்தது. வோல்வ்ஸ் அணி செல்சி அணியினால் தோற்கடிக்கப்பட்டது. வோல்வ்ஸின் மைதானத்தில் வைத்து 6-2. நேற்று யாரோ செல்சி அணியை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். தனக்கு பிடித்த அணி ஆனால் படுமோசமாக ஆடி வருகிறது என்று. இம்முறை செல்சி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றும் போல தெரிகிறது. லிவர்பூல் 2-0 பிரெண்ட்ஃபோர்டை வீழ்த்தியிருக்கிறது. பிரான்சின் லீக் 1 போட்டிகள் பல இன்றைய நாளில் இடம்பெறுகின்றன. அதுபோல லா லீகா போட்டிகளை பொறுத்தவரையில் இன்று நாளில் நடைபெற்று முடித்த போட்டிகளில் ரியல் மேட்ரிட் 3-0 ரியல் வலடோயிட் அணியை வீழ்த்தியிருக்கிறது. அதுபோல கெட்டாஃபே மற்றும் ராயோ வல்கோனா அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு கோல்கள் இல்லை. எஸ்பானியோல் அணி தோற்று போனது ரியல் சோசியடாட் அணியிடம். ரியல் மேட்ரிட்டின் இந்த கோல்கள் 3 கோல்கள் பெறப்பட்டவை யார் யாரால் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள். ரொட்ரிகோ உதவியை வழங்க பிரெட்ரிகோ வால்வெர்டே முதலாவது கோலை அடித்திருந்தார். அதுபோல இப்ராஹிம் டயஸ் 2வது கோலை பெற்றுக் கொண்டார். டயஸின் உதவியை வைத்துக் கொண்டு என்ரிக் 3வது கோலை அடித்திருந்தார். எனவே 3-0 வெற்றி. இப்படியான விடயங்கள், இந்த விளையாட்டு போட்டிகளை பற்றிய தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வர காத்திருக்கிறேன். முக்கியமான ஒரு விடயம் விடைபெற்று செல்ல முதல் கோகா கோலாவும் ஏஆர்பிலோஷன் ஸ்போர்ட்ஸும் சேர்ந்து நடத்திய 2020 உலக கிண்ண போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்குவதில் 16 பேர் தன்னுடைய பெயர்களை அனுப்பிவிட்டார்கள். இந்த 4 பேர் உங்களது பெயர் விவரங்களை எனக்கு அனுப்பவில்லை. அந்த 4 பேரது விவரங்களை ஏஆர்பிலோஷன் ஸ்போர்ட்ஸ் இந்த யூடியூபின் கம்யூனிட்டி பக்கத்திலே அறிய தந்திருக்கிறேன். நாளை காலைக்குள் அனுப்புங்கள். திங்கட்கிழமை காலைக்குள். நாளை காலை நான் உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாளர்களின் பெயர்களை அங்கே அனுப்பினால் கோகா கோலா ஒரு வாரத்துக்குள் உங்களுக்கான பரிசுகளை அனுப்பி வைப்பார்கள். வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.